ஐயம்பேட்டையில் தனியார் பஸ் நிறுவன முதலீட்டாளர்கள் எம்பிக்களிடம் மனு கொடுக்க குவிந்ததால் பரபரப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் தனியார் பஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயம்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட தனியார் பஸ் நிறுவனத்தில் ராகத் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் முதலீடு செய்திருந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பஸ் நிறுவன உரிமையாளர் கமாலுதீன் இறந்து விடவே முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்பி தருவதில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஐயம்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் நவாஸ் கனி, சுதா முரசொலி ஆகியோருக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இதை அறிந்த தனியார் பஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் எம்பிக்களை நேரில் சந்தித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகள் சம்பந்தமாக மனு கொடுப்பதற்காக நிகழ்ச்சி நடந்த தனியார் திருமண மண்டபத்தில் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாலை 4 மணி முதல் முதலீட்டாளர்கள் குவிய தொடங்கினர். எம்பிக்கள் வந்த பிறகு அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக முதலீட்டாளர்கள் சார்பில் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட எம்பிக்கள் இது சம்பந்தமாக தமிழக அரசிடம் பேசி உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இதையடுத்து கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் முத்தமிழ் செல்வன் தலைமையில் பாபநாசம் துணை போலீஸ் சூப்பரண்ட் அசோக், ஐயம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஸ்வர்யா, நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வர புதன்கிழமையோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ நம்மளால இது மாதிரி கூட முடியாதா? முடியும். இதை விட கூட்ட முடியும். அறிவிப்பு வர தயாராயிருங்க, அவ்வளவுதான். ஆசலாமா கலைஞ்சு போக நாங்க இந்த அமைதியா போயிட்டு